நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் இன்ட்ரடக்ஷன் சாங் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் எங்கே போகிறோன்னு சொல்லி விஜய் மாநாட்டு தாங்க கிளம்பி போயிட்டு இருந்தோம். உடம்பு சரியில்லை, இருந்தாலும் பார்க்கணும், ஷூட் பண்ணணும் அப்படின்றக்காக கிளம்பி போயிட்டு இருந்தேன். ஃபஸ்ட் டைமாக நான் வந்து பார்க்குறேன். எங்கள் ஊர் பக்கத்தில் மதுரையில் நடக்கிறதுனால சரி பார்க்கலாம். வேறு இடம்னா நம்ம தூரம் போக முடியாது. இது நம்ம ஊர் பக்கத்துலேயே மதுரைக்கிட்டே நடக்கிறதுனால சரி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இந்த மாதிரி அவகாசம் திரும்ப கிடைக்காது அப்படின்றதுக்காக கிளம்பி என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல கைப்பில்ல போயிட்டு வரும்டா அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். மாநாடெல்லாம் போனதில்லை, பார்த்ததில்ல. முக்கால்வாசி நான் வந்து இது ஷூட் பண்ணுறதுக்காக தான் போனேன். கிளம்பி போனோம். ஒரு 2 டோல்கேட்டை தாண்டி போனோம்னா போகிற வழியில் பூரா பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு கொடியெல்லாம் பறந்துட்டு இருந்துச்சு. இதை வந்துருச்சுன்னு நினச்சி அந்த கொடியை பார்த்தோன்னே பக்கத்தில் வந்தோடனே வந்துருச்சுன்னு நினச்சிட்டு போனோம்னா அதையும் தாண்டி போய்கிட்டே இருக்குது. ரொம்ப தூரம் ஒரு 2 3 பர்லாங் 4 பர்லாங் தூரத்துலேருந்து கொடிகள் வந்து பறக்க ஆரம்பிச்சிருச்சு. பார்க்குறதுக்கே நம்மளுக்கே ஒரு மாதிரி ஒரு எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு எனக்கே பார்க்குறதுக்கு. அப்புறம் அந்த ரசிகர்களாக இருக்கவங்க, அந்த இதாக இருக்கவங்க, கட்சியில் இருக்கவங்களுக்குலாம் எப்படி இருக்காது. இங்கேருந்தே ஆரம்பிச்சிச்சு கட்சி. அந்த போகிற வழியில் பூரா ரோட்டில் பூராமே விஜயோட படத்தோடு சேர்த்து கொடிகளையும் கட்டி வச்சுருந்தாங்க. கொடிகளுமே அவ்வளோ மாதிரி ஷைனிங்காக நல்லா இருந்துச்சு. கொடி கம்பியில் கட்டி நல்லா ஸ்ட்ராங்காக ஒண்டி வச்சுருந்தாங்க. இந்த இடமா நினச்சி பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் உள்ளார. ஆனால் ஆரம்பத்தில் அங்கேருந்தே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இதில் பைபாஸ்லேருந்து இறங்குற வழியிலேருந்து தூத்துக்குடி ரோட்டில் ஃபுல்லாகவே 2 சைடுமே நல்லா வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. எவ்வளோ பெரிய இடம்னா 500 ஏக்கர். அப்பா பார்க்குறதுக்கே உள்ளே போய் நடந்து போகிறதுக்கே முடியல. அந்தளவுக்கு ரொம்ப தூரமாக இருக்குது. நடந்து போகிறதுக்கே டயர்டாயிரும், அந்தளவுக்கு தூரமாக இருக்குது. தூத்துக்குடி ரோடு பாரப்பத்தின்ற ஊரில் மாற்றம் தருமா மதுரை மாநாடு அப்படின்ட்டு என்ன பேச போகிறார் விஜய்ன்ற எல்லாம் ஆர்வமாக கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று வந்து அங்கே வந்து டாக்டர்ஸ் எல்லாம் நிறையா இருக்காங்க. அதேமாதிரி பின்னாடி குவார்ட்டர்ஸ் மாதிரி சின்ன சின்ன குடில் மாதிரி போட்டு முதல் உதவிக்கு டாக்டர்ஸ் எல்லாம் நிறையா, போலீஸ் நிறையா, அப்புறம் வந்து மெடிசின்ஸு, அப்புறம் வந்து இந்த பின்னாடி பார்க்கிங் ஆகட்டும், சைடில் ஆகட்டும், இந்த சைடு ரோடுக்கு இந்த பக்கமாகட்டும் எல்லா சைடும் பார்க்கிங் பயங்கரமாக இருக்குது. பயங்கர வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் வசதி 2 வீலர் சைடு 4 வீலருக்குன்னு. அப்புறம் டாக்டர்ஸு, போலீஸு, மெடிசின்ஸு, எந்த ஒரு குறையும் வந்து தண்ணி தட்டுப்பாடு வந்துடக்கூடாது, போன தடவை மாதிரி வரக்கூடாதுன்ட்டு அது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு தனி மனிதனாக இவ்வளோ யோசிச்சு பண்ண முடியுமா அப்படின்ட்டு எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. சப்போர்ட் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாருமே கிடையாது. தனியாகவே நின்று இவ்வளோ பேர் சப்போர்ட்டோட பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு சல்யூட் பண்ணலாம். அந்தளவுக்கு விஜய் ரசிகர்கள் வந்து அவர் வந்து பாராட்டலாம். அந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாகவும் எந்த ஒரு விதங்கள் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் மத்தியானம் 3 மணிக்கு தொடங்குறாங்க. 3 மணிக்கு நல்ல மொட்டை வெயிலாக இருக்க போது எப்படி தான் இது பண்ண போகிறாங்க தெரியல. அதனால் தண்ணி தான் அதிகமாக செலவாகுன்றதுக்காக தண்ணி கேன் வந்து அந்தந்த இடத்துல நல்லா வச்சுருக்காங்க. அதையும் தள்ளி விட்டுட்டு இந்த மக்கள் முண்டி அடித்து பார்க்குறோம்ன்ற ஆர்வத்தில் தள்ளி விட்டுட்டு கொட்டி விட்டுறாமல் பார்த்துக்கிறணும். அதே மாதிரி அங்கிட்டு விஜயகாந்த் ரசிகர்லாம் விஜயகாந்த் படத்தோடு சேர்த்து விஜயும் சேர்த்து கட்டி பிடிச்ச மாதிரி வச்சு கட் அவுட் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் அஜித் ரசிகர்லாம் வந்து சேர்த்து விஜயும் அஜித்தும் சேர்ந்து நிற்கிற மாதிரிலாம் கட் அவுட்டு பயங்கரமாக கட் அவுட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். உள்ள இடத்த பார்த்தாலே உங்களுக்கு பிரமிப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. பூரா தகரத்தை வச்சு சுற்றி அடைச்சிட்டாங்க. இந்த போதில் காரெல்லாம் போங்க, உள்ளே போங்க வேடிக்கை பார்ப்போம். அப்புறம் யூட்டன் போட்டு அங்கே போவோம். நாளைக்கு இது பூரா சனங்கள் நிரம்பி வெளியே போகிறாங்க. நல்ல பெரிய இடம் அது. இந்த இடத்த பூரா டிவிக்காரன் யூடியூப்காரங்களா தான் இருப்பாங்க. பூரா எடுத்து போடுறதுக்கு பைக்கில் போய் பூரா எடுத்து போடுறதுக்கு. இது வந்து உள்ளே நுழையிற என்ட்ரன்ஸு. ஆனால் நாங்கள் வந்து இவர் என்ன சொல்லிட்டாரு, பார்க்கவெல்லாம் விட மாட்டாங்க, அங்கே அலோவ் பண்ண மாட்டாங்கன்னாரு. சரி போய் பார்ப்போம், அலோவ் பண்ணலைன்னா வெளியிலேருந்து கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடலாம், வீடியோஸ் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போனேன். அங்கே பார்த்திங்கன்னா அப்பா எவ்வளோ காரு, எவ்வளோ பைக்கு,
எவ்வளோ பேர் வேடிக்கை பார்க்குறதுக்காக. ஏன்னா அடுத்த நாள்லாம் ரொம்ப கூட்டமாக இருக்கும், வர முடியாதுன்றதுக்காக முதல் நாளே எல்லாருமே எங்களை மாதிரி தான் பார்க்க வந்திருந்தாங்க. போன உடனே பார்த்திங்கன்னா பச்சை பசேல்னு சொல்லி தரையெல்லாம் விரிச்சிருந்தாங்க. ஏன்னா காற்றடிக்கிறனால மண் புழுதி மண்ணுனால மூஞ்சியில் கண்ணில் எல்லாம் படும் அப்படின்றதுக்காக நல்லா ஆணி போட்டு அரைஞ்சு நல்லா பிஞ்சு போகாத அளவுக்கு நல்லா மேட்டு மாதிரி நல்லா விரிச்சிருந்தாங்க. ஒவ்வொரு ஸ்கொயர் டைப்பாக வந்து வச்சுருந்தாங்க. பாக்ஸ் பாக்ஸாக கம்பியினாலே கட்டி பாக்ஸ் பாக்ஸாக வச்சுருந்தாங்க. அந்த பாக்ஸுக்குள்ளே பூரா 2500 பேர் உள்ள சேர் போட்டு உட்கார்ற மாதிரிக்கு ஒரு சைடு ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க. இந்த சைடு பூரா முடிக்காதனால இந்த பக்கம் வந்து மக்களை பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. மக்கள் சாரியாக வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ஆச்சரியமாக இருந்துச்சு. மேடை கிட்ட போக முடியல, ஏன்னா அந்த அளவுக்கு கம்பி போட்டு மறைச்சிட்டாங்க. இந்த பக்கம் ரேப் வாக் பண்ணும்போது போன தடவை ஒரு மேடையில் பண்ணும்போது எல்லோரும் கொடியெல்லாம் அவருடைய ஃப்ளாக்கோடைய கொடியை துண்டெல்லாம் தூக்கி தூக்கி போட்டாங்க, ஏற முயற்சி பண்ணாங்க. அவர் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாதிரி. அந்த மாதிரி நடந்துடக்கூடாதுக்காக நல்லா ரெண்டு கம்பி கேட்டு மாதிரி 2 பக்கமும் நல்லா ஸ்ட்ராங்காக உயரமாக கம்பியால் கட்டிட்டு நடுவில் ரேப் வாக் நடக்க போகிறதுக்கு இடம் விட்டுருக்காங்க. பக்கத்தில் சுற்றி இருக்க கிராமத்துலேருந்தும் ஊர்லேருந்தும் ஜனங்கள் எல்லாமே ஆட்டோலையும் பஸ்லேயும் கார்லேயும் வந்துட்டு பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு. எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் பார்க்குறது. என்னமோ நம்ம வீட்டு விசேஷம் ஃபங்க்ஷன்ஸுக்கு போனோம்னா எல்லோரும் எவ்வளோ சந்தோஷமாக போவோமோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து போய் வந்து அங்கே சந்தோஷமாக பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு சேர்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு உட்காந்துட்டு சேர்ஸில் அங்கேயே கிடந்தது. அதனால் எடுத்து போட்டு உட்காந்து நின்றுட்டே இருந்தோம்னா கால் வலிக்குமேன்னு சொல்லி எடுத்து போட்டு உட்காந்துட்டுலாம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. கூட்டம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. நாங்கள் வர இருட்டாயிருச்சு, அப்படி இருந்துமே ஜனம் வந்துக்கிட்டே இருந்தாங்க பார்க்குறதுக்காக. லைட்டிங்ஸ்லாம் நல்லா செட் பண்ணிட்டாங்க. எல்இடி டிவியை ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே வச்சுருக்காங்க. நம்ம வந்து தூரத்துலேருந்து பார்க்குறனாலும் நம்ம விஜயை வந்து நேரில் பக்கத்தில் பார்க்க முடியாதுன்றவங்க அந்தந்த இதில் வந்து வரிசையாக டிவி வச்சுருக்காங்க. டிவி மூலயமா நம்ம பார்த்துக்கிடலாம் அப்படின்னு. 2 சைடுமே நல்லா ஒரே கலரில் பச்சை கலராகவே போட்டு சேர்ஸ் அரேஞ்ச் பண்ணுங்க. தண்ணி வாட்டர் கேன் வச்சுருக்காங்க. பெரிய இது டேங்க் மாதிரி வச்சுருக்காங்க. அந்தந்த இடத்துல ஒரு நடுவில் வந்து டேங்க் மாதிரி வச்சு தண்ணி சப்ளை பண்ணுறதுக்காக நடுவில் வந்து பைப்பு மூலயமா தண்ணி டேங்க்குள்ளே விழுகிற மாதிரி தண்ணி வச்சுருக்காங்க. பக்கத்தில் பாட்டில் வச்சுருக்காங்க. அந்த பாட்டிலில் வந்து நம்ம இன்னும் தேவையானதை பிடிச்சி குடிச்சிட்டு அப்படியே வச்சிடலாம். அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் கொடுக்குறதுக்காக அங்கிட்டலாம் பேக்கெட் போட்டுட்ருந்தாங்க. எப்படின்னா அது கூடாரம் மாதிரி இருக்குது. அந்த கூடாரத்துக்குள்ளே வச்சு அவங்க குளுக்கோஸு, வாட்டர் பாட்டிலு, அப்புறம் மிக்சரு, அந்த மாதிரி இது வந்து சுருக்கு பை மாதிரி வச்சு அதுக்குள்ளே போட்டு சுருக்கு மாதிரி இப்படி இழுத்துட்டோம்னா கவர் ஆயிரும் இல்லையா, அந்த மாதிரி இழுத்துட்டு அது பூரா பேக்கிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஜேசிபியை வச்சு இந்த சைடு பூரா இன்னமும் நல்லா சமமாக்கணும். தரைமேடு பள்ளமாக இருந்த தரைகள்லாம் சமமாக்கணுன்றதுக்காக அந்த பக்கம் பூரா ஜேசிபி வச்சு இன்னமும் நல்லா இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் போனது நேற்று. நாளைக்கு 3 மணிக்கு தொடங்கும்னு சொன்னாங்க. 3 மணி தொடங்குறதுக்குள்ளே இன்னுமே நிறைய வேலைகள்லாம் இருந்துச்சு. அந்த வேலையெல்லாம் முடிச்சிருவாங்களா, இன்றைக்குள்ள முடிச்சு ஆகணும். முடிச்சிருவாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் முடிச்சிருவாங்க எப்படின்னாலும். ஏன்னா முடித்தா தானே கட்சி மீட்டிங் நடக்க முடியும் அப்படின்னு இந்த மாதிரி கம்பிகள் தான் போட்டு நல்லா எல்லா இடத்துலையுமே நல்லா டிஸ்டன்ஸ் வச்சு கம்பிகள் போட்டிருக்காங்க. அப்புறம் ட்ரோன் வந்து நல்லா பறக்கிறதுக்கு வசதியாக எல்லாம் பறந்துக்கிட்டே இருந்துச்சு. நிறைய குட்டி குட்டி ட்ரோன்னாக பறந்துட்டு இருந்துச்சு. ட்ரோன்னா வந்து பெருசாக பார்த்துருக்கோம். இங்கே பார்த்தா சின்னதாக குட்டி தான் இருந்துச்சு. இதான் ரேப் வாக் நடக்கிறதுக்காக இந்த பக்கம் கம்பி பாருங்கள், இவ்வளோ கம்பி இவ்வளோ டிஸ்டன்ஸ் விட்டு 100 அடி மீட்டரே நம்ம சொன்னாங்க. இந்த டிஸ்டன்ஸில் கம்பி இருக்குது. இதை தாண்டி அங்கிட்டு உள்ளே போக முடியாது. அதுக்கு அங்கிட்டு அந்த சைடு இந்த சைடு சேம் டிஸ்டன்ஸில் வச்சுட்டு நடுவில் மட்டும் மேடை போட்டு அது கம்பியெல்லாம் கட்டியிருக்காங்க. நடுவில் வந்து அவர் நடந்து வந்து வணக்கம் கையெடுத்து கும்பிட்டுட்டு நடந்து வருவார் இல்லையா, ரேப் வாக் பண்ணுவார் இல்லையா, அந்த மாதிரி. அதே கிட்டத்தட்ட அம்மா எவ்வளோ தூரம்னா ரொம்ப தூரமாக இருந்துச்சு. நடந்து வர்றதுக்கே டயர்டாயிருவோம், அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இதுவுமே மேடைக்கு வரணும்னாலே ரொம்ப தூரமாக இருந்துச்சு. அவ்வளோ டிஸ்டன்ஸு கேப்பில் தான் இருந்துச்சு. மேலே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர், அண்ணா, விஜய் இருக்கிற மாதிரி வாகி சூட சொல்லி போட்டு மேலே வச்சுருந்தாங்க யானை பக்கத்தில். இந்த சைடு பூரா அம்பேத்கர், பெரியார், அங்கிட்டு வந்து வள்ளியம்மையா அவங்க நாச்சியாரான்னு தெரியல. அந்த பக்கம் விடலை, அந்த பக்கம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த பக்கம் விடலை, இந்த பக்கம் மட்டும் விட்டுருந்தாங்க. அந்த பக்கம் விடாதனால இந்த பக்கம் மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். சேர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு வேலையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ துரிதமாக நடந்துகிட்டு இருந்துச்சு. எப்படி இவ்வளோ பிளான் பண்ணி இவ்வளோ இடத்த வந்து வளைச்சி பிடிச்சி அது வந்து தர வாடகை கொடுத்து அதெல்லாம் சமப்படுத்தி அந்த இதெல்லாம் உண்மையிலே இவ்வளோ கோடி செலவாயிருச்சுன்னு சொல்கிறது நம்ம பொய்ன்னு நினைக்கிறோம். ஆனால் செலவாகும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒர்த்து தான்.
அந்த அளவுக்கு வேலைகள் பாடு அதிகமாக செய்கிறாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த பெரிய காட்டுக்குள்ளே இந்த மாதிரி எல்லாத்தையும் சரி பண்ணி அந்த காடுன்றதே தெரியாத அளவுக்கு லைட்டிங் வசதி என்ன, டிவி வசதி என்ன, வெளியில் ஸ்நாக்ஸ் கடையெல்லாம் அதுக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சு கடையெல்லாம் வச்சுருந்தாங்க. பொரி இதெல்லாம் ஊற்றிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்னது இது மக்காச்சோளம் இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் பேசுகிறத கேட்க முடிஞ்சுச்சு. எல்லோரும் இந்த தடவை எப்படின்னாலும் விஜய் வந்துடுவார். இவ்வளோ பிரம்மாண்டமாக மேடைகள் அமைச்சு யார் எந்த கட்சியுமே இவ்வளோ செலவழிச்சு அது சொந்த காசில் இவ்வளோ செலவழித்து இது பண்ணதே கிடையாது. அதனால் இந்த தடவை விஜய் கண்டிப்பாக வருவார், முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த பக்கிகளை நம்பி நம்ம போக முடியாது. ஏன்னா நல்லா கூட்டம் கூடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. கடைசியில் பார்த்தா ஓட்டு போடாமல் கவுத்து விட்ருவாங்க. அந்த மாதிரிலாம் எத்தனையோ பெரிய பெரிய தலைவர்களை காமராஜருக்கே ஒரு முறை தோல்வியை கொடுத்தவங்க வந்து அந்த மக்கள். அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் இப்போ பேசுவாங்க. ஆனால் ஓட்டு போடும்போது காசு யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் நடக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நியாயமான முறையில் இள வயதினருக்கு வழிவிட்டு ஒரு புது ஆட்சி அமைஞ்சால் நல்லது தான். எல்லாருக்குமே சந்தோஷம்தான். இவர் வந்து ஆட்சியில் வந்து கொடுத்த வாக்குறுதி மாதிரி நல்லபடியாக நடத்துகிறாரா இல்லைன்றதை தெரிஞ்சுக்க முடியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாய்ப்பு கொடுத்தா தானே அவங்கவுங்களுக்கு வந்து என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றது, எது நல்லது பண்ணுறாங்க, யார் கெட்டது பண்ணுறா, சொன்ன மாதிரி யார் நடந்துக்கிறா அப்படின்றது தெரிய வரும். அதனால் வந்து எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்கணும். இங்கிட்ட வந்து தமிழ் நியூஸ் சேனல்லேருந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. யாரை பார்த்தாலும் ஃபோனும் கை கேமராவோட தான் தெரிஞ்சாங்க. ட்ரோன் கேமராவோட சேனல்காரங்க பூரா அங்கே தான் குமிஞ்சு கிடக்குறாங்க. சாதாரண மக்கள் கூட ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்கிறதுக்காக ஃபோனெல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லாமே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. சின்ன பசங்க ஓடி விளையாடுறதுக்கு நல்ல வசதியாக ஓடி விளையாண்டுட்டு இருந்தாங்க. சாயங்காலம் நேரம் நல்லா சூரியன் மறைய நேரத்தில் லைட் எல்லாம் ஃபோட்டோ ஆன் பண்ணாங்க. சூப்பராக இருந்துச்சு லைட்டெல்லாம் பார்க்குறதுக்கு. மதுரைனாலே ஒரு தனி மனமும் தனி ஒரு வீரமும் இருக்கும். எந்த கட்சி வந்து மேடை அமைச்சாலும் சரி, அந்த கட்சிகளுக்கு உண்டான ஒரு தெரியல ஒரு உற்சாகம் இருக்கும் அந்த மதுரைனாலே. அதனால் அந்த மாதிரி தான் எல்லாருக்குமே ஒரு ஆர்வமாகவும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடையும் எனக்கு என்னவோ தோணுச்சு அந்த மாதிரி அவங்க வர்றதை பார்க்கும்போது. அந்த அளவுக்கு எல்லாரும் ஆர்வமாக வந்துகிட்டு இருந்தாங்க. நாளைக்கு இன்னும் கூட்டம் எவ்வளோ கூட்டம் இருக்குமோ, எப்படி சமாளிக்க 1,00,000 பேருன்ட்டு சொல்லி எஸ்டிமேட் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் 2,500 பேர் 2,500 உட்கார்ற மாதிரி இடம் வச்சு வசதி பண்ணியிருக்காங்க. சேர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. பார்த்துட்டு நாங்கள் சாப்பிட போகலான்னு வெளியில் வருவோம். எவ்வளவு 20 30 நல்லா இருக்குது வயல் போட்டு. அதுக்குள்ளே வியாபாரம் ஆரம்பிச்சிட்டிங்க போல. என்ன பண்ணுறது நீங்களாம் வரும்போது நான் போட்டுருந்தே வியாபாரம் ஆகாது போகும். கொண்டாடுன்னா முன்னாடியே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி தான் வந்தேன். விட ஒன்றும் சொல்லலையா அவங்க? எல்லாம் பிரச்சனை இருக்கிறத தான் செய்யும். இல்லை திட்டாலே உள்ளே வந்து வியாபாரம் பண்ணுறீங்கன்னு இருக்குது. இன்னும் நாளைக்கு நாளை கழிச்சுருந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு பார்த்துக்கலாம். நம்மளுக்கு நாளைக்கு உள்ளே விட மாட்டாங்க உங்களை. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. கூட்டமாக இருந்தால் அப்புறம் ஏதோ ஒரு கூட்டத்துக்கு என்ன பண்ண போகிறேன் அது இருக்கு. தெளிச்சு போகிறத பார்க்க ஆசையாக தான் இருந்துச்சு. எவ்வளோ தூரம் எடுத்தாலும் சலிக்கவே இல்லை. அந்தளவுக்கு எடுத்துகிட்டே இருந்து இருட்டாயிடுச்சு. அதனால் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு சாப்பிட போகலான்னு சொல்லி இந்த மாடர்ன் ரெஸ்டாரண்ட்னு சொல்லி புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொன்னேன் என் பையன்.
சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து சூப்பராக இருந்துச்சு. நல்லா 4 டேஸ் தான் ஆகுது. ஆகஸ்ட் 15 தான் அது ஓப்பன் பண்ணாங்க. அதுதான் அந்த காலத்து பழைய 50 வருஷம் ஹோட்டல் அப்படின்னாங்க. அதாவது பேர் இந்த மாடர்ன் ரெஸ்டாரண்ட்டுன்றது அந்த காலத்து ஃபேமஸான பேர். அதோடைய பிரான்ச் வந்து இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கதா சொன்னாங்க. காலவாசலுடைய பவர் கடைன்னு சொல்லி பவர் கடைக்கிட்ட பக்கத்தில் ரிலேட்டிவ் மகால் பக்கத்தில் அந்த பைபாஸ் பக்கத்தில் இருந்துச்சு. அதனால் சரி பார்த்துட்டு வரலாம், உள்ளே போய் சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு. ரேட்டெல்லாம் கூட இருக்கும் அப்படின்னு சொன்னேன் பையன். சரி பார்த்துக்கலாம், அதையும் தான் எவ்வளோ சாப்பிட போகிறோம், மிஞ்சி போனோம் அப்படின்னு சொல்லி போனோம். உள்ளே போய் பார்த்தா சும்மா பார்க்குறதுக்கே சும்மா அப்படியே அட்டகாசமாக இருந்துச்சு. பாத்ரூமு எத்தனும் பார்த்திங்கன்னா புதுசாக கட்டியிருக்காங்க. எல்லாமே புதுசு. பழைய இடமா தான் பழசாக ஒரு ஓப்பனாக தான் கிடந்தது, சும்மா தான் கிடந்த இடத்த வந்து இவங்க வந்து ஹோட்டலாக மாற்றிருக்காங்க. எப்போ கட்டினே தினம் அந்த பக்கம் தான் போகிற வாரம் எப்போ கட்டினாங்கன்னே தெரில. கட்டி ஃபினிஷிங் ஆகி நல்லா ஹோட்டலாக ரெடி பண்ணிட்டாங்க. மெனு கார்டு கொடுத்தாங்க. மெனு கார்டில் பார்த்தா எல்லாமே நாங்கள் வந்து ரோட்டி பட்டர் நானும் வெஜ்ஜு பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். நான் பொங்கல் சாப்பிட்லான்னு போனேன், பொங்கல் இல்லைன்ட்டாங்க. கேசரி கேட்டேன், கேசரி இல்லைன்ட்டாங்க. இதுவுமே மினி டிஃபன் இருக்குது, மினி லஞ்ச் இருக்குது. மத்தியானம் லஞ்சு வெஜிடேரியன் தானா, ஆனால் நல்லா டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. ஆனால் ரேட்டு அதிகம்தான். பன்னீர் மசாலா 250 ரூபா ஒரு பிளேட்டு. கிரேவி வந்து பட்டர் நான் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 90 ருபீஸ் ஒரு செட்டுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. நான் இந்த மாதிரி தான் கேட்டிருந்தேன். ஒரு ஊர்லேருந்து வந்தோமா ஒரு மாதிரி சாப்பிட தோணுச்சு, ஒரு மாதிரி மனசு ஒன்றும் நல்லா சாப்பிடணும் போல் இருக்குன்னு அந்த போனால் கௌரி கணேஷான்னு சொல்லி ஒரு கிருஷ்ணாவே ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு கூட்டி போனால் நல்லாவே இல்லை. அப்படியே மடக்கி வச்சுட்டு வந்துட்டேன். பாதி சாப்பிட்டேன், என்னால் சாப்பிட முடியல, வச்சுட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி தான் நான் கேட்டது. கொஞ்சம் நீட்டாக இருக்கணும், நல்லா இருக்கணும் சாப்பாடு அப்படின்னு. நிறைய நைட் டைம்னால் நிறைய சாப்பிட முடியாது. அதனால் அந்த டிஃபன் மட்டும் லைட்டாக சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்துட்டோம். நாங்கள் தனியெல்லாம் ஹோட்டல் போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா பசங்களோடய சேர்ந்து போவோம். அவங்க தான் ஆர்டர் போடுவாங்க, அவங்க தான் எல்லாம் பே பண்ணுவாங்க, ஆர்டர் போடுவாங்க. நாங்கள் வந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. நாங்கள் தனியாக வந்து போனதில்லை. பசங்களோட சேர்ந்து போய், ஏன்னா அது பேரெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. இன்னொன்று வந்து அது எப்படி இருக்கும், நம்ம பேர் நல்லா இருக்கேன்னு சொல்லி ஆர்டர் போட்டுட்டு அது நல்லாலாம் போயிடுமோ அப்படின்னு சொல்லி சில சமயம் அந்த மாதிரிலாம் நாங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சு தோசை, இட்லி, பொங்கல் அவ்வளோதான் சாப்பிட்றது, சப்பாத்தி. அப்புறம் அவங்களோட போனாதே வித்தியாசமானதான் டிஷ்ஷெல்லாம் பேர் நம்ம கேட்கவும் முடியும், சாப்பிடவும் முடியும். அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு சாப்பிட்டு பழகுறதுனால அவங்களுக்கு தெரியும். அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சதே வாங்குவோன்ட்டு பன்னீர் பட்டர் நான் வந்து வாங்கிட்டு பன்னீர் பட்டர் மசாலாவும் பட்டர் நானும் வாங்கி சாப்பிட்டேன். நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து நான் அந்த டேஸ்ட்டில் இங்கே சென்னையில் கூட சாப்பிட்டேன்னா ஞாபகம் இல்லை. நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு அப்புறம் நெக்ஸ்ட் டைம் எதாவது சாப்பிட்லான்னு பார்த்தா ஃபுல்லாயிரும், ரொம்ப ஃபுல்லாயிரும். அப்புறம் நல்லா இருக்காது, ஓவர்ஃப்ளோட் ஆயிரும்ன்ட்டு அளவாக சாப்பிட்டு வருவோம்னு சாப்பிட்டுட்டோம். கேசரி தான் கேட்டேன், ஜாமுன் இருக்குனாங்க, கேசரி இல்லைன்ட்டாங்க. சரி ஓகே வேணான்ட்டு வந்துட்டேன். அவ்வளோதாங்க. விஜய் மாநாடு போயிட்டு வந்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். வீட்டுக்கு வர ஒரு 9:30 மேலே ஆயிடுச்சு. நான் அப்படியே சென்னை சில்க் போய் 2 saree எடுக்கலான்னு நினச்சேன். ஆனால் டைம் இல்லை, அதனால் எடுக்க போகலை. அதனால் பில் கட்டிட்டு அப்படியே வந்தாச்சு. நல்லா இருந்துச்சு இந்த ட்ராவல் பண்ணது. நான் வந்து என்னைக்காவது ஒரு நாளைக்கு இப்படி தனியாக நம்ம போகணும் அப்படின்னு நினைப்பேன். இன்றைக்கி தான் அந்த வாய்ப்பு கிடச்சிது, அமைஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.